எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான வானிலை அப்டேட் இருக்கு. அடுத்த சில நாட்கள், குறிப்பா நம்ம தீபாவளி நேரத்துல வானிலை எப்படி இருக்க போகுது? வாங்க, இத பத்தி விரிவா பார்க்கலாம். ஓகே, நம்ம எல்லாருமே கேக்குற முதல் கேள்வி இதுதான். எப்போங்க இந்த பலத்த மழை வரும்? இப்ப கூட தான் மழை பெய்யுது, ஆனா அது இல்ல. இனிமே வரப்போற மழையோட கணக்கே வேற. அதோட தீவிரம் ரொம்பவே அதிகமா இருக்க போகுது. முதல்ல ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கலாம். இப்போ பேஞ்சிட்டு இருக்கிற மழை என்ன? அக்டோபர் மாசம் ஆரம்பிச்சதுல இருந்தே சாயங்காலம் ஆனா ராத்திரி ஆனா மழை வருது இல்லையா? இது நமக்கு ஓரளவுக்கு பழகி போன ஒரு விஷயம்தான். சரி, இப்ப பெய்யற மழைக்கும் இனி வரப்போற பருவமழைக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். இப்போ பாருங்க, பெரும்பாலும் சாயங்காலம் ராத்திரியில தான் மழை பெய்யுது. ஆனா அக்டோபர் 18க்கு அப்புறம் அப்படி இருக்காது. பகல் நேரத்திலயும் மழை கொட்ட கொட்டுன்னு கொட்ட போகுது. இதுதான் முதல் பெரிய மாற்றம். கடந்த சில நாளா நீங்க கவனிச்சீங்கன்னா வட மாவட்டங்களை விட தென் மாவட்டங்கள்ல தான் மழை வெளுத்து வாங்குது. குறிப்பா தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, ராமநாதபுரம், திண்டுக்கல் இங்கெல்லாம் சாயங்கால நேரத்துல நல்ல கனமழை பெய்யுது. சோ தென் மாவட்ட மக்கள் கொஞ்சம் உஷாரா இருங்க. ஓகே, இப்போதான் நம்ம கதையோட முக்கியமான திருப்புமுனைக்கு வரோம். வானிலையில ஏற்பட போற முதல் பெரிய சேஞ்ச் அது என்னன்னா வடகிழக்கு பருவமழை. ஆமாங்க, அது அதிகாரப்பூர்வமா தொடங்க போகுது. இந்த தேதிய நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அக்டோபர் 18 அன்னிக்கு இருந்து வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா சூழலும் சாதகமா இருக்கு. இது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல மழையோட ஆட்டம் வேற லெவல்ல இருக்க போகுது. மாநிலம் முழுக்க மழை தீவிரம் அதிகமாகும். வரப்போற நாட்கள்ல என்னென்ன நடக்க போகுதுன்னு ஒரு சின்ன டைம்லைன் பாத்துடலாமா? பாருங்க, அக்டோபர் ஆரம்பத்துல தெற்குல மழை, அடுத்து அக்டோபர் 18ல பருவமழை தொடக்கம். அதுக்கப்புறம் 20லிருந்து 25 வரைக்கும் கடலோர மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை. கடைசியா மாச இறுதியில ஒரு பெரிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. பாத்தீங்களா, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு படிப்படியா மழை தீவிரமாக போகுது. இப்போ நாம இந்த வெதர் ஃபோர்காஸ்டோட ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். பருவமழை மட்டும் இல்ல, அதோட சேர்ந்த ஒரு வலுவான காற்றழுத்த தாழ்வு பகுதியும் உருவாக போகுது. இதுதான் இப்போதைக்கு பெரிய கவலை. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதினா என்னன்னு குழப்பிக்க வேண்டாம். சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் பயங்கரமான மழைக்கும் பலமான காத்துக்கும் மூல காரணம். இந்த சிஸ்டம் அக்டோபர் மாசத்தோட கடைசி வாரத்துல உருவாகி நேரா நம்ம தமிழ்நாட்டை நோக்கி வர நிறைய வாய்ப்பு இருக்கு. தெளிவா புரிஞ்சுக்கோங்க, இது சாதாரணமான ஒரு சிஸ்டம் கிடையாது. இதனால குறிப்பா கடலோர மாவட்டங்கள்ல ரொம்ப கடுமையான பாதிப்புகள் வரலாம். அதனாலதான் ரெட் அலர்ட், அதாவது அதிக நிலமழைக்கான எச்சரிக்கை விடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தாழ்வு பகுதி நம்ம தமிழ்நாட்டை நோக்கி தான் வரப்போகுது. குறிப்பா நெல்லூருக்கும் செங்கல்பட்டுக்கும் நடுவுல எங்கேயாவது கரைய கடக்கலான்னு கணிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சென்னை, செங்கல்பட்டு மாதிரியான கடலோர பகுதிகள்ல மழை மிக கடுமையா இருக்கும். சரி, இப்போ வாங்க உங்க ஊர்ல உங்க மாவட்டத்துல வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். உங்க ஏரியா பத்தின தகவலை கவனமா கேளுங்க. முதல்ல வட கடலோர மாவட்டங்கள். நீங்க தான் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த பருவமழை அப்புறம் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இது ரெண்டுமே உங்கள தான் நேரடியா தாக்கப்போகுது. சென்னை, செங்கல்பட்டு, கடலூர், புதுச்சேரி மக்கள் இந்த சார்ட்டை கொஞ்சம் பாருங்க. மழை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதிகமாகுதுன்னு தெரியும். முதல்ல மிதமா ஆரம்பிக்கும். ஆனா அக்டோபர் 20லிருந்து 25 வரைக்கும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். அதுக்கப்புறம் மாச கடைசியில அதி கனமழைக்கான ரெட் அலர்ட்டே வரலாம். சோ நிலைமை தீவிரமாகுது. சரி, வட மாவட்டங்களை விட்டுட்டு இப்போ தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் பக்கம் போவோம். உங்களுக்கும் மழை உண்டு, ஆனா அதோட கேரக்டர் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற மாதிரியே சாயங்காலம் ராத்திரி நேரத்துல இடி மின்னலோட மழை தொடரும். வேலூர், சேலம் மாதிரி வட உள் மாவட்டங்கள்ல இருக்கிறவங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை இருக்கு. அதே சமயம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள், அதாவது நீலகிரி, கோயம்புத்தூர் ஏரியாவிலும் மழை மெதுவா ஆரம்பிக்க போகுது. அடுத்து டெல்டா மற்றும் மத்திய மாவட்டங்கள். உங்களுக்கு மழை பெய்யற டைமிங் கொஞ்சம் வித்தியாசப்படும். இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு, அதை நல்லா கவனிங்க. திருச்சி, அரியலூர் மாதிரியான சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல கனமழை சீக்கிரமே ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா டெல்டா பகுதிகள், அதாவது நாகப்பட்டினம், தஞ்சாவூர்ல இருக்கிறவங்களுக்கு தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் மழையோட தீவிரம் ரொம்ப அதிகமாகும். ஓகே, இப்போ எல்லா ஏரியாவையும் பார்த்தாச்சு. இதுவரைக்கும் நாம பேசின எல்லாத்தையும் சுருக்கமா பார்த்துட்டு நாம என்ன பண்ணணுங்கிறத பத்தி கடைசியா பேசிடலாம். இந்த சார்ட் பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் மழை பெய்யும். ஆனா விழப்போற மொத்த மழையில கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி வடகடலோர மாவட்டங்கள்ல தான் பெய்ய போகுது. அவங்க தான் அதிக மழையை சந்திக்க போறாங்க.
இது ஒரு ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை. இந்த வருஷம் மழைய நாம சாதாரணமா எடுத்துக்கவே முடியாது. இது மட்டும் இல்ல, நவம்பர் மாசத்திலும் இன்னும் சில புயல் சின்னங்கள் உருவாக வாய்ப்பிருக்கு. அதனால நம்ம ரொம்ப ரொம்ப தயாரா இருக்க வேண்டியது அவசியம். அப்போ நாம என்னதான் பண்ணணும்? இதோ ஒரு சிம்பிளான பிளான். முதல்ல அந்த முக்கியமான தேதிகளை கேலண்டர்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அக்டோபர் 18, அப்புறம் 20ல இருந்து 25, அப்புறம் மாச கடைசி. ரெண்டாவது, நீங்க கடலோர பகுதியிலயோ இல்ல தாழ்வான பகுதியிலயோ இருந்தா இப்பவே தயாராயிக்கோங்க. மூணாவது, வெளிய போகும்போது கண்டிப்பா கொடை எடுத்துட்டு போங்க. நாலாவது, ரொம்ப முக்கியம், தொடர்ந்து வெதர் நியூஸ ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா இந்த ஒரு கேள்விதான், இந்த பருவமழைக்கு நாம உண்மையிலேயே தயாரா இருக்கோமா? வரப்போற சவால சந்திக்க நம்ம ரெடியா? வாங்க, தேவையான எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுப்போம். எல்லாரும் தயாரா இருங்க, பாதுகாப்பா இருங்க.